வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஓட்ஸ் இட்லியும் இந்த இட்லிக்கு பொருத்தமான ஒரு வேர்க்கடலை சட்னினா இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்போவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஓட்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. ஓட்ஸை இது போல் நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா அதில் இட்லி கொலகொலப்பு தன்மை இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இட்லி நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ அது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஓட்ஸை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ஸ் எடுத்த கப்பாலே ஒரு அரை கப் அளவுக்கு ரவை, இது வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்குங்க. இதுலேயே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்துச்சு அப்படின்னா இட்லி நல்லாயிருக்கும் நமக்கு. இதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. விஸ்கு வச்சு கலந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டிகள்லாம் இல்லாமல் மாவு நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரும். அப்படி இல்லைன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் கையை வச்சு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்குவோம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கடலையை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது நல்லாயிருக்குங்க. நல்லா இதை வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா அதை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நேராகவே அப்படியே சேர்த்து சட்னியில் அரைச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10-15 புதினா இலை சேர்த்துருக்கேன். புதினா இலை சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதிலே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வதக்கின பொருள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னி எப்போதுமே வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி நான் இன்றைக்கி திக்காக தான் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் இந்த சட்னியை வச்சுக்கலாம். இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா இந்த கெட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு, பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் சட்னி அரைக்கிற வரைக்கும் தான் இந்த மாவை ஊற வச்சு வச்சுருந்தேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா திக்காகிட்டு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம இட்லி மாவு எப்படி வச்சுருப்போமோ கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி சேர்த்துக்குவோம். நீங்கள் ஆப்ப சோடாப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 கப்பு தயிராக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மாவை 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ப சோடாப்பு சேர்க்காமலே ஊற்றி எடுத்துக்கலாம். நான் உடனே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்குவோம். நான் வந்து இட்லி பிளேட்டில் இட்லி துணி போட்டு தான் ஊற்றி எடுப்பேன் எப்போதுமே. நீங்கள் வேணால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி எடுத்திங்கனாலும் நல்லா அருமையாக வரும். இப்போ இட்லி வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தண்ணி நல்லா இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்ச இட்லியை உள்ளே தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. இட்லி நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இட்லி நல்லா எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். சின்னதாக ஒரு ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தோம்னு தெரியுன்னா அதில் ஒட்டாமல் வரும். லைட்டாக தண்ணி தெளித்து இந்த இட்லியை எடுத்துக்குவோம். நம்ம கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நான் இட்லி துணியில் ஊற்றிருக்கேன். இதே இதில் வந்து நம்ம பிளேட்டில் ஊற்றணும் ஆயில் அப்ளை பண்ணி அப்படின்னாக்கா அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுப்போம். இதேமாதிரி துணியில் ஊற்றும் போது நம்ம சூடாகவே சாப்பிட்லாம். இட்லி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலாப்லேயும் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வருங்க இட்லி. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த இட்லி நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் இட்லி ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி நல்லா சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக பார்த்துருக்கோம். இந்த இட்லிக்கும் சட்னிக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த காம்போவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பார்த்திங்கன்னா டிஃபன் காம்போ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.